வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்க்கணும்னா டுடே டைம் சேனல்ல இருந்து இந்தியன் ஆக்ட்ரஸ் வித் ஃபேன்ஸ் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கொஞ்சம் நஞ்சமா நடக்குது. பைத்தியம்தான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பைத்தியம். இன்வென்ஷன்ல போன மாதிரி. இங்க இரு. உனக்கு என்ன வயசாகுது? நீ கேட்ட வந்து 3 வார்த்தை தானே? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. நான் பெருமைப்படுறப்பா மூஞ்சில. ஏய் இறங்கு இறங்கு. எது விட்டு போறக்கு போல காப்பாத்துங்க. ஐயோ ஜோலியா முடிச்சிருப்பாங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொடுங்கனே. கொன்னியால ஏன் கைடா அது? டென்ஷனே ஆகல. உண்டியில போயிட்டாங்க. வா சுருதி. தப்பு. யாரா நீ? ஓகே பரவாயில்ல. ஓவர் எக்ஸைட்மென்ட் ஆயிட்டாங்க. டேய் நீ இங்க தங்கிட்டியா? அரே அரே ஏன்டா அப்படி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க? ஹலோ சூ. அச்சா யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? நான் சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே போறா. வர நிறுத்துற அவன. இப்ப ஓறதா நிக்கிறதா தெரியலையே. யாரா வாங்கடா அவன் வந்து நிக்கறான். வரது பரவாயில்லை. தேம்பார் ஓட்டம். மார்க்கெட் ரூல நான் பார்க்கலையே. அப்படி ஓடியும் ஷார்ட் ரூட்ல வந்து Excuse me. Sorry for the disturbance. ஐயோ அவனே டார்ச்சர் பண்றாடா. அவன அடிடா. அவன வண்டி தள்ள. அவன பாக்க வண்டி தள்ள. அங்க போ சொல்ற அவன. மூஞ்சில மறவே. முடியலப்பா பாப்பா. போட்டோ எடுக்கிற வரமாயே இல்லைங்க அது என்னமோ மாதிரி இருக்கு. உடம்பு எங்கடா வந்து திடீர்னு இவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருக்கிறாங்க எப்படிங்க குச்சி வந்தான் ஏன்னா மரத்தவங்களை உட்காந்து முடியாதா What are you doing here? ரொம்ப தேங்க்ஸ் கவுன்சிலர் மேடம். You look very beautiful. Very nice. Very pretty. Very nice dress. எல்லாம் சின்ன பசங்க தான் பாத்திர மூச்சு விடுற அடைச்சிக்க போகுது சாதிச்சாராப்பா நான் பெருமை இந்தியாவுக்கு. ஐயா அப்துல் கலாம் அவர்களே, இளைஞர்களை எல்லாம் கனவு காண சொன்னீங்களே, என்ன மாதிரி கனவு காண்றாங்க பாத்தீங்களா? என்ன சொல்றது ஒன்றும் புரியலையே எனக்கு. எல்லாம் ரசிச்சு பார்ப்பாங்க. ஏன் தயங்குறீங்க? வாங்க. வேண்டாம். வாங்க. இது சரிப்பட்டு வராது. இறங்கிர வேண்டியதான். வாங்க. வாரே வாரே. டேய் நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? அவங்க தான் கூப்பிட்டாங்க என்ன கூப்பிட்டு தெரிசா ஐயோ. அதுக்கு ஒண்ணு வேணாம். ஓகே பார்க்கணும். இங்க வரீங்க. கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. मतलब कांग्रेचुलेशंस आपने सही आंसर दिया है. 50 गलत आंसर. एक किस எது எது ஸ்கூலுக்கு போடாடே. முளைச்சு 3 இலை உடல, அதுக்குள்ள உனக்கு ஒரு லவ், அதுவும் உன்னோட பெரிய சைஸ் பொண்ணோடயா? பயர் பிடிச்சிட்டான். என்ன மூக்கு போட காஜல் அவங்க ஐயோ மூஞ்சே மாறிட்டு இருக்கு யாரும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வரதெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அது என்னோட ஃப்ரெண்டோட
இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. எல்லாரும் இவங்கள திட்டுறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? கூட்டி கொண்டே காட்டிட்டு போண்டேனா நீ காட்டு இல்ல நீ காட்டுவ சம்பந்தமே இல்லாம உன் வீட்டுக்குள்ள வந்து ஜாமான் தட்டு எவ்வளவு இருக்கு நகரம் எவ்வளவு இருக்குன்னு காட்டுவ நீ நயன்தாராவா? இவங்க இன்னும் பூமியில இருக்கிறாங்களா? ஓகே 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 என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே சிச்சுவேஷன் சாங்கா? நேரடியா திட்டு முடியல, பாட்டு மூலியமா திட்டுறீங்களா? பார்த்துருக்கே உங்களை என்ன வயசாகுது அவங்க காலில் போய் விழுந்துருங்க. ஐயாவும் தான் ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கிறாரு கண்ணுல தான் ஒரு சொட்டு கண்ணீரை கூட காணும் ரொம்ப வயசாகிறாங்க. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலாம் சென்றவரை மன்னிக்க வேண்டுமானவரே கட்டவங்க காலில் விட விழுந்துருப்பாங்க. யாரையும் அடிச்சு அதானே கைப்பட்டுச்சு. எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஐ அம் வேணுகோபால். ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு இந்த டோஸ்கட் போதும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கெல்லாம் என்ன மாதிரி +2 பசங்க அப்செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்றேன். கேட்கறதுனால நேரா என்ன நடந்துச்சு? திரும்பவும் ரெண்டு மிதி மிதிச்சுவாங்கடா. நானே இத்தனை நாள் தப்பா புரிஞ்சுட்டு இருந்தேங்க. நம்ம இந்த டீனேஜ் பசங்க தான் இப்படி இருக்கணும். ஒண்ணு சின்ன பசங்க வரானுங்க, இல்ல அங்கிள் வராங்க. இவங்க 2 பேரும் அட்டில இருந்தா இங்க ரொம்ப மோசமா இருக்குன்றது தெரிஞ்சது. சின்ன பசங்க அது என்ன சொல்றேனே தெரியல. ஸ்கூல் போகிற டைமுக்கு இதெல்லாம் எப்படி விட்டாங்க, அது என்ன சொல்றேனே தெரியல. சரி, இது ஒரு கேட்டகரினா அவர் அவர் எவ்வளோ வயசாகுது, அந்த ஹீரோயினை விட அவருக்கு வயசு அதிகமாக அவர் போய் அவங்க காலில் விழுறாங்க. அப்படி என்ன அவங்க காலில் விழணும்னு என்ன அவசியம்? அப்படி விழுந்து என்ன ஆக போகுது? அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து நீ அது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு மரியாதை தான். நீ அப்படி போய் நின்று காலில் விழுந்து ஒரு பெத்த அம்மா காலில் நீ ஒய்ஃப் காலில் விழுந்தா கூட ஒரு இதுதான். இவங்க காலில் போய் விழுந்து என்ன கிடைக்க போகுது? இதெல்லாம் பார்க்கறதே ரொம்ப இதுவாக இருக்குது. அது சுத்தமாக பிடிக்கல. ஆனால் இவங்க வந்து அது ரொம்ப பெருமையாக பண்ணுறாங்க. அது விழுந்துட்டு சிரிக்கிறாரு, ரொம்ப பெருமையாக நிற்கிறாங்க. அவங்க பேஸில் பாருங்கள், அவ்வளோ பெருமை தெரியுது. ஒரு ஃபோட்டோ போய் தமனா முன்னாடி எடுத்துகிட்டு அப்படி என்ஜாய் பண்ணுறேன். என்னடா அது, என்னடா சாதிச்சிட்டேன். ஆனால் இதை பற்றி என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா இது பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அது நடந்துட்டு தான் இருக்க போகுது. சில பேர் ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி பண்ணுறாங்க. சில பேருக்கு லிமிட் தெரியல, எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணுன்ட்டு. ஃபஸ்ட்டு இது அவசியமானு கூட யோசிக்கிறது இல்லை. இவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப கெத்தா அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இது பிரியங்கா மோகன் இந்த இஷ்யூ வந்து பழசு தான். பட் வந்து அந்த டைம் தான் நான் பார்த்து தான் இருக்கேன். எல்லாருமே அவங்கள திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இவ்வளோ கெத்துலாம், இவ்வளோ சீன்லாம் உங்களுக்கு ஆகாது, நீ ஒன்றும் பெரிய ஆக்டர் கிடையாது, நீ ஒன்றும் பெரிய அழகி கிடையாதுன்னு சொல்லி அப்படி இதுவாகிடுச்சு. பட் தப்பு அந்த பையன் மேலே தான். நான் ஃபாலோ பண்ணிவிட்டு வீடு வரைக்கும் வந்திருக்கான், அதுவும் ஃப்ரெண்டோட வீட்டு வரைக்கும்னா அது எப்படி இருக்குது? நல்லாவா இருக்குது? இப்போ நம்ம வந்து ஒரு செல்ஃபி அங்கே பார்த்தோம், ஏதோ ஒன்று பார்த்தோம், அப்படி இது பண்ணிட்டு வர்றது வேறு. வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரான்னா பயம் இருக்காது. இல்லை அவன் நல்லவனா கெட்டவன் யார் என்னன்னே தெரியாது. ஒரு வீடு வரைக்கும் தெரிஞ்சு வச்சுட்டான்னு நாளைக்கு எது நடந்தாலும் நம்மளும் அதுக்கு பொறுப்புன்ற மாதிரி ஆகுது. இல்லை ஃப்ரெண்டோட வீடு, நாளைக்கு அங்கே போய் யாரா நின்றுட்டு எதனா பண்ணால் அது ஒரு பதட்டம் இருக்க தானே செய்யும். அதுக்காக தான் அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இது பண்ணாங்க, கண்டிச்சாங்க. ஆனால் வந்து அந்த ஆக்டரை எல்லாருமே தப்புன்னு சொல்கிறது என்னென்ன புரியல. அவங்க கரெக்டாக தான் பேசுனாங்க, அப்படி தான் பேசி இது பண்ணணும். ஸோ அது எனக்கு அந்த ஆக்டர் மேலே எந்த கோவமே வரல. வந்து அவன் அந்த பையன் மேலே தான் சொல்ல போனால் எல்லாமே கோவப்பட்டுருக்கணும், திட்டிருக்கணும்.
ஆனாங்க எல்லாம் ஆப்போசிட்டாக நடந்துச்சு. அவளை திட்டிட்டு அவங்க அந்த ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க ஸ்மைல் பண்ணிட்டு. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியலையே. இன்னொன்று யாராக இருந்தாலும் இப்போ செல்ஃபினா எடுத்துக்கிட்டுமா நான் ஒன்று கேட்கணும்ல, அப்பெல்லாம் டைரெக்டாக வந்து ஃபோன் நீட்டிடுறாங்க, அப்புறம் மேலே கை வைக்கிறது. அது என்ன பிஹேவியர்னே தெரியல. அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இப்போ காஜல் அவங்க பாருங்க, இப்போ செல்ஃபி கேட்டாங்க, நின்னாங்க, வந்து இடுப்பில் கை வச்சா என்னது அது எனக்கு புரியல அதுவுமே. ஸோ இவங்களோட மிஸ்பிஹேவியரும் இங்கே அதிகமாக இருக்குது. அதனால தான் அவங்க தள்ளி நிற்கிறாங்க. தள்ளி நின்னா நீ சீன் காட்டுறியா, பெரியவளா நீ, அவளா நீ, பெரிய ஆக்டர்னா இவங்களாம் அப்படி பேச ஆரம்பிக்கிறோம். பட் பண்ணுற பிஹேவியர் இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுறதுனால இப்போ நீ நல்லவனா கெட்டவனா நீ என்ன பிஹேவ் பண்ணுவேன்னு தெரியாமல் அவங்க ஒதுங்கியே நிற்க வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா அவங்க வந்து வேற மாதிரி பேசுறீங்க. அது என்ன சொன்னே தெரியல. ஒரு நாகரிகம் இருந்தால் அது எதுவுமே இல்லை. நம்ம நாகரிகமாக நடந்துட்டு அவங்க நின்னா இப்போ வந்து நயன்தாரா மேடம்ங்கிறாங்க பாருங்க, அவங்க நார்மல் பீப்புள் இல்லைன்ட்டு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க. இல்லையா இந்த சைடு எக்ஸ்ட்ரீமாக நடக்குது. ஸோ ரெண்டு சைட்லையுமே ஒன்று இருந்துகிட்டே இருக்கிறனால தான் நடக்குது. ரெண்டு பேர்ட்டுமே ஒரு நாகரிகமாக எல்லாமே போச்சுன்னா கரெக்டாக இருக்கும். எதுவுமே தெரியலன்றது தான். ஒரு பிஹேவியர் எப்படி பண்ணணும்னு தெரியல. ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒருத்தர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட தெரியல. ஒரு ஆக்டர்னால் வந்து என்ன வேணாலும் பண்ணலான்ட்டு அப்படி போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு இது. அது என்ன சொல்கிறதுங்க, அதெல்லாம் அறிவு அவங்கவுங்களுக்கு இருக்குல்ல, சொல்லி தெரியணும். ஒருத்தர் வந்து இதுக்கு அட்வைஸ் பண்ணணும், ஒருத்தர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், இதுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது. தனிநபராக நம்மளுக்கே அந்த ஒழுக்கம் இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் இன்னொருத்தன்றது, குறிப்பாக பெண்கள்கிட்ட. அது கூட தெரிலனா அப்புறம் என்ன நீ வளர்ந்த, என்ன நீ இது பண்ணன்றதே ஒரு கேள்விக்குறி தான். இதை பற்றி பேசினா டென்ஷன் தான், அது பயங்கர டென்ஷன். அது வார்த்தை அது என்னென்னமோ வார்த்தைலாம் வந்துடும், அதெல்லாம் வரக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கோம். என்னமோ இதுக்கு மேலே நடக்காமல் இருக்கணும். நம்மளும் வந்து இந்த மாதிரி வந்து ஆக்டர்ஸ் மேலேயே பழி போடுறது அதெல்லாம் இல்லாமல் இப்படியே நடக்கிறதுனால தான் அவங்க பிஹேவ் பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.